ஆமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா துதியின் மத்தியில் வாசப்பன் தேவனே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வந்திருக்கவங்க பார்க்குறவங்க அப்படியே ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டரை எங்களை மறுத்து நீங்கள் பேசுங்க ராஜா. ஆண்டரை பாடல் மூலமாக வசனம் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீ இறக்கமும் தயவு எங்கள் மேலே இருக்கட்டும் ராஜா. ஆண்டரே அப்பா நாங்கள் எங்கன்னா சொல்கிறோமோ எங்கன்னா பார்க்குறோமோ என்னென்னா படிக்கிறோமோ எல்லாம் உங்களுடைய வசனத்து மூலம் நாங்கள் அப்பா தியானித்து அதன்படி கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே நாங்கள் வழி நடந்து கிருபத்தாக சுவாமி. அப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் வார்த்தை மூலமாக எங்களோட பேசுங்க, பாடல் மூலமாக எங்களோட நீங்கள் பேசுங்க ராஜா. ஆண்டரே வந்திருக்க எந்தெந்த அப்பா சிக்கோடு வந்திருக்கிறார்களோ அப்பா வேதனையோடு பார்க்குறார்களோ அவங்களெல்லாம் குணமாக்குங்க ராஜா. ஆண்டர் எந்த தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுங்க ராஜா. எந்த பெலுவென்ட்டில் இருக்கிற அந்த பிள்ளைங்களாம் பரிபூர்ண சுகத்தை கட்டளிட்டு ஆண்டவரை சாட்சா அந்த பிள்ளைகளை நிறுத்துங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் தாமே கரம் நீட்டி ஆண்டவர் ஒவ்வொரு செகமெண்ட்டையும் எடுத்து பயன்படுத்தி ஆனால் பிரோஜனமாக எங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்துலேயும் ஆண்டவரே நாங்கள் அப்பா அதை ருசி பார்த்து ஆண்டவரே அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஆண்டவரை உமகே தானித்து ஆண்டவரே ஒவ்வொரு செகமெண்ட்டப்பா உணர்ந்து 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 அப்பா கண்ணீரோடு எங்கள் அப்பா இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் படிக்கவும் பாடலும் கண்ணீரோடு நாங்கள் ஜெபத்தை நாங்கள் செல்ல கிருபத்தாக ராஜா. ஆண்டவரே நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவரை கண்ணீரோடு படிக்கும் போது அது கம்பீரத்தோடு எடுக்க கிருபத்தாக ராஜா. அந்த பலத்தை நாங்கள் பார்க்கணும், அந்த கிருபையை நாங்கள் பார்க்கணும் ராஜா. நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. நம்ம இந்த கால வெள்ள கரங்களை தட்டி உற்சாகமாய் ராஜாதி ராஜனை கொண்டாடுவோம். கர்த்தாதி கர்த்தர் ஏக சக்கராதிபதி பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அந்த பெரியவரை இந்த கால வெள்ள துதிப்போம், அவர் நல்லவர். உன்னை வல்லரைக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லரைக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதி சொல்வோம். எங்கள் ஆதரவே அடைக்கலமே மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான சாலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான சாலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே அடைக்கலமே மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்கள் சுமந்து கொண்டீர். சொல்வோம். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ
நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதி சொல்வோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம் பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அழைத்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரின் வருடம் பாடுவோம். பெருக்கத்தை அழைத்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரின் வருடம். ஓ பலத்தின் மேல் அவர் பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை பாடுவோம். பலத்தின் மேல் அவர் பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே எம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் அவர் பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை பாடுவோம். பலத்தின் மேல் அந்த பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்தினிலும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்தினிலும் பாடுவோம். சோர்வான சூழ்நிலை வந்தினிலும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்தினிலும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடு பாடுவோம். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழைத்திடும் தேவன் நம்மோடு. பலன் பலத்தின் மேல் அவர் பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை சத்தமாய். பலத்தின் மேல் பலனே, பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை, மகிமையின் மேல் மகிமை பாடுவோம். பரிசுத்தம் பரிசுத்தமே எம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலன் பலனோ பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை பாடுவோம். பலத்தின் மேல் அந்த பலனே, ஆமென், கிருபையின் மேல் அவர் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. மறந்த வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. மறந்த வாழ்க்கை செழித்திடுதே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுதே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு சொல்வோம். 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலனே பலத்தின் மேல் பலனே, பலனே, கிருபையின் மேல் அவர் கிருபை சொல்வோம் சொல்வோம். பலத்தின் மேல் பலனே, ஆமென், கிருபையின் மேல் அவர் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்தும பாரம் பெருக
வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் அவர் கிருபை பாடுவோம் பாடுவோம் பலத்தின் மேல் பலனே ஆமென் கிருபையின் மேல் அவர் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே மகிமை தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு பாடுவோம் தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை பாடுவோம் ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தாரே தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை நானே சுவை நேசிக்கிறேன் என்றென்றும் நேசிக்கிறேன் அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன் பாடுவோம் அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன் ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே கரங்களை தட்டி தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை நானே சுவை நேசிக்கிறேன் ஆமென் என்றென்றும் நேசிக்கிறேன் அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன் பாடுவோம் அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன் அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திலனே ஆவலதா என்னை பைப்புல் மேல் அவர் மேல் தமர் நீர் அருளுகிறார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ பாடுவோம் சிறுமை தாட்சி அடைந்திடனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி ஆங்கா எனக்கென்றே படுத்தி பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி ஆங்கா எனக்கென்றே படுத்தி சுகத்தைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ பாடுவோம் சிறுமை தாட்சி அடைந்திலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திலனே பாடுவோம் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திடனே ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்திய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திடனே சொல்லும் பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி ஆங்கா எனக்கென்றே படுத்தி பாடுவோம் பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி ஆங்கா எனக்கென்றே படுத்தி சுகத்தைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திலனே தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைந்திடனே கரங்களை உயர்த்தி
தேவபிதா சத்தத்தை உயர்த்தி தேவபிதா அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் மிகவும் பெரியவர். எழுந்து நிற்போம் இந்த காலவேளை. அவர் எத்தனை நல்லவர், ஜீவனை தந்திருக்கிறாரே. நீர் நல்லவர் ஏசப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர். வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவங்க ரொம்ப துக்கமாக அது நோவோடு பெற்றெடுத்ததுனால அவருக்கு யாபேஸ் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. யாபேஸ் அப்படின்னு சொன்னாலே துக்கம், நோவு. அப்போ அவன் போகும்போது வரும்போதெல்லாம் அவனை துக்கம் 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 அப்படி தான் கூப்பிட்ருப்பாங்க. யாபேஸ் அப்படின்னு சொன்னாலே துக்கம். அதனால் அவர் ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவரே எல்லாரும் என்ன வலி துக்கம் நோவு அப்படின்னு பார்க்குறாங்க, அதனால் நீங்கள் என்னை ஆசீர்வாதிங்க. அவர் பேரை மாற்ற சொல்லலை, அவர் சரித்திரத்தை மாற்ற சொன்னார். அவர் சொன்னார், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வாதிங்க, நீங்கள் என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, நீங்கள் என்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்குங்க. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். வழக்கத்தின்படி வழக்க சொல்லா இருக்கிற அவருடைய பேரை அவர் மாற்றல, அவருடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பட்டணங்கள் அவர் பேரில் தந்து அவரை பல்லுகி பெருகி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த காலவெள்ள நிறைய பட்ட பேரோடு நம்ம வந்திருக்கலாம். வலி வேதனை, இது எது செய்தாலுமே விளங்காது, இது ஒரு தரித்திரம், இது சரியில்லை, இது எதிர்காலம் நல்லா இருக்காது, இவங்களுக்கெல்லாம் எதிர்காலமே இல்லை, இவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பட்ட பேர், பலர் கேலி பரிகாசு செய்து இந்த காலவெள்ள நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் சரித்திரத்தை மாற்றுவார். யாபேசின் ஜெபத்தை கேட்டவர் இந்த காலவேளை நம்மளுடைய ஜெபத்தை கேட்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களுக்கு செய்தவர் நமக்கு செய்வார். எது வேண்டாம் என்று தள்ளப்படுகிறதோ அது தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற பெரிய தேவன். இந்த காலவேளை ஜோம் பண்ணுங்க. உங்க பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் நடக்குமா? கர்த்தர் மாற்றுவார். உங்க வியாதிக்காக இதெல்லாம் போவே போவாது, இதோடு தான் நான் மறிக்கணும், கர்த்தர் மாற்றுவார். கர்ப்பத்தின் தடைகளை கர்த்தர் மாற்றுவார். திருமண தடைகளை கர்த்தர் மாற்றுவார். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்க நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். கர்த்தர் செய்வார். அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு. அவருடைய சிங்காசனம் இரக்கத்தினால அது கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த காலவேளை ஜோம் பண்ணுங்க. தயவுசெய்து கர்த்தருடைய சமூகத்துல மௌனமா இருக்காதீங்க. இது நீங்க பேசுற நேரம். எவன் கேட்டுக்கொள்வானோ அவன் பெற்றுக்கொள்வான். வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே ஒரு ப்ரமோஷன், பிசினஸ்ல ஒரு விரிவாக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விரிவாக்கும். யாபேசை ஆண்டவரே ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா பட்ட பேர்கள் மாற, எங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எந்த விதமான கொள்ளை தாக்குதலோ எங்களை ஆண்டவரே எந்த விதமான அகால மரணங்கள் எங்களுடைய குடும்பத்தை தொடக்கூடாது. ராஜா அப்பாமுக்கு சோத்திரம். பார்க்கிறவர்கள் மீது உடைய ரத்தம் ஜோம் பண்ணுங்க. கோர்ட் கேஸ்க்காக ஜோம் பண்ணுங்க, அது இல்லாமல் போகட்டும். வியாதிகளுக்காக ஜோம் பண்ணுங்க, அது இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் போதுமானவர். நீர் எங்களுடைய தலையெழுத்தை மாற்ற உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளை மகிமை எங்க சபையை மூடட்டு ராஜா. தெய்வ சமாதானம் வீட்டை மூடட்டு கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு
உயர்த்தி பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. பாடுவோம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஓ, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஆமென். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஒரு சத்தம் உயர்த்து இந்த காலவேளை. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆமென். அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. சொல்வோம். ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆமென். அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன். சத்தமாய் பாடணும். ஆசீர்வதிப்பாரே. நிச்சயமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே.
நிச்சயமாகவே இந்த காலவேளை நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய வலது கரத்தில் தீர்காயுசு, அவருடைய இடது கரத்தில் கனம் ஐஸ்வர்யம் உள்ளது. இந்த காலவேளை 2 கரத்தை வைத்து ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் நம்முடைய 2 கரமானது இறங்கட்டும், பார்க்கிறவர்கள் மீது இறங்கட்டும் ராஜா. 2 கரம் தீர்காயுசு, இயேசுவின் நாமத்தில் தீர்காயுசு, தீர்காயுசை பேசுகிறோம், தீர்காயுசை பேசுகிறோம். உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா ஸ்கின் டிசீஸ், எல்லா ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூ, எல்லா விதமான எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ராஜா, கிட்னி டயாலிசிஸ், ஹார்ட் இஷ்யூ, பிபி இஷ்யூ இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும். கர்ப்பம் நிற்கக்கூடாதபடிக்கு போகிற உதிரர்கள் இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும் கர்த்தாவே. கர்ப்பம் தெரிக்கட்டும் இயேசுவே. நீர் நல்லவர், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். பிஸ்னஸில் ஒரு விரிவாக்கம் ஆண்டவரே, சுகம் ஆண்டவரே, சௌக்கியம் எங்கள் சபைக்கு இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த விதமான ஆக்சிடென்ட்ஸ் ஆண்டவரே வண்டிங்க ஓட்டும் போது சம்பவிக்க கூடாது ராஜா. ஒரு எல்லை விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த வருஷம் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, ப்ராஸ்பெரிட்டின்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாதம் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. தொடங்கினவர் முடிக்க உண்மை உள்ளவர். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ராஜா, இன்னைக்கே செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் லார்ட். எல்லாரும் கரங்கள் தட்டுங்கம்மா கோயர் டீமுக்காக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையா நானும் நல்லா இருக்கேன். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த பெண்களை கூட தனியாக ஆசீர்வதித்தாங்க ராஜா. தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு கரை நீட்டி ஆண்டு ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க. பார்க்குறவங்களையும் அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு கண்டு தேவையோடு இருந்திருப்பாங்க ராஜா. தேவையோடு பார்ப்பாங்க, சுகத்துக்காக பார்ப்பாங்க ஆண்டவரே அப்பா, எல்லா தேவைகளுக்காக பார்ப்பாங்க ராஜா. அந்த அப்பா அவங்க என்னென்ன ஜெபிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற பலனை தாங்க ராஜா. ஆண்டவரே வார்த்தைகளோடு அவங்களோட இடைப்படுங்க. அவங்களோட அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்பா. நீங்கள் வார்த்தை கூட பலன் கொடுங்க சுவாமி. அவங்களுக்கு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். சரி சரி. அப்போ ஒரு நம்ம ஜனாதிபதி யாரு? ஒரு பெண்ணு தான் இல்லையா? ஸோ எல்லாம் அப்படியே முழிக்கிறீங்க, ஜென்ரல் நாலேஜே இல்லாத போல இருக்கீங்க. சரி, அப்புறம் நம்ம இப்போ உயிர்த்தெழுந்த செய்தியை யார் சொன்னது ஃபஸ்ட்டு? மரியா சொல்ல. பெண்கள் சொல்லுங்க. பெண்ணு தான். அப்போ ஆண் எதில் உருவாக்கப்பட்டது? எழுமா மண்ணில். அப்போது பெண் எதில் உருவாக்கப்பட்டது? ஐயோ, நான் இப்போ எல்கேஜிலேருந்து போகிறதா இருக்குதே, முடியல என்னால். சரி, அப்போது ஆண் எதில்? சாதாரண ஒரு மண்ணில். பெண்ணி எப்படி உருவாக்கப்பட்டோம்? எலும்பில். எல்லாரும் கரங்க தட்டலாமா? பார்க்குற ஆணுங்களாம் நினைப்பாங்க என்ன பேசுகிறாங்க இந்த அம்மான்னு. ஆனால் உண்மை அதுதானே இல்லையா? ஸோ இப்போ நம்ம பெண்ணாக இருக்கிறதுனா ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சர். நம்ம யார்? நம்ம சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. நம்ம ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சர். ஏன்னா வி ஆர் ஃப்ரம் போன் இல்லையா? ஸோ அதனால் வி ஆர் ஸ்பெஷல் கிரியேச்சர். அப்போ ஸ்பெஷல் கிரியேச்சராக நம்ம இருக்கிறோம். பக்கத்தில் சொன்னீங்களா எல்லாரையும் ஸ்பெஷல் கிரியேச்சர்னு? சரி, அப்போது கிருபை பெற்றவள்னு ஆணை பார்த்த சொன்னாங்களா பெண்ணை பார்த்து சொன்னாங்களா? பெண்ணை பார்த்து மரியாதை பார்த்தா சொன்னாங்க. இது வரைக்கும் வேதத்தில் ஆணை பார்த்து கிருபை பெற்றவன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதுக்கு ஒரு கரங்கள் தட்டலாமா? சரி, அப்போது நம்ம எல்லாரும் யார்? கிருபை பெற்றவள். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்க்குறவங்களும் இருக்கிறவங்க, நீங்கள் ஒரு கிருபை பெற்றவர்கள், நீங்கள் ஒரு கிருபை பெற்றவர்கள். சரி, அப்படியா? அப்போது நம்மலாம் யார்? கிருபை பெற்றவர்கள். அப்போது நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு 2 பெண் பிள்ளைங்கள், எனக்கு 4 பெண் பிள்ளைங்கள், 5, எத்தனை 1 இருந்தாலும் 5 இருந்தாலும் நீ கிருபை பெற்றவள் தாய்மார் இல்லையா? கரங்கள் தட்டுங்க. பெண் பிள்ளைங்களை வச்சவங்கள கரங்கள் தட்டுங்கப்பா. சரியா? அப்போது கண்டிப்பாக நம்ம பெண் பிள்ளைங்களை வச்சுக்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. எப்படி நான் கரை செய்ய போகிறேன், எப்படி நான் செய்ய போகிறேன், இந்த ஒரு பொண்ணை வச்சுருக்கேன், 4 வச்சுருக்கேன், 2 வச்சுருக்கேன், எத்தனை 10 20 வச்சாலும் நீங்கள் அந்த அளவுக்கு கிருபை பெற்றவர்கள் இல்லையா? அதுக்கு 4 பெற்றவங்களா கிருபை பெற்ற இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க ஸ்பெஷல். சரியா? ஸோ அப்போது உமன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டபிள்யூ பார்ப்போம் இல்லையா? அப்போ டபிள்யூனா நம்ம ஒர்க்கிங் உமனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம ஒர்க்கிங் நல்லா சுறுசுறுப்பான இருக்கணும். லேசியாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சிக்காக இருந்தால் கூட வெளியே காட்டிக்காமல் எப்படி இருக்கணும்? ஆக்டிவாக இருக்கணும் இல்லையா? நம்ம பரவாயில்ல, நேற்று தான் சிக்குன்னு சொன்னாங்க, இன்றைக்கி நல்லா நிற்கிறாங்களே, உள்ளே எவ்வளோ வேதனை நம்ம தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்?
ஆக்டிவாக இருக்கணும், லேசியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒர்க்கிங் உமனாக இருக்கணும். ஒர்க்கிங்னா வேலை செய்கிற உமனில் வீட்டு வேலையும் ஆகட்டும், எந்த வேலையும் ஆகட்டும், எப்படி செய்யணும்? சுறுசுறுப்பாக செய்யணும் இல்லையா? அப்படிப்பட்ட பெண்ணாக நம்ம இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உலோகமாக நம்ம எடுத்தோன்னா ஒரு பெண்ணை பார்க்க போகிறீங்க, என்ன பார்ப்பீங்க? நீங்களாம் என்ன பார்ப்பீங்க? இப்போ நான் சொன்னதுனால வேலை செய்ய சொல்லக்கூடாது. என்ன பார்ப்போம் நம்ம ஜென்ரலாக? அழகாக இருக்காலாம், புத்திசாலியாக இருக்காலாம், பணக்காரியாக இருக்காலாம், சொந்த வீடு வச்சுருக்காளா, இன்னமும் ஒன்றுமே பார்க்காத வேலை எல்லாரும் பார்ப்பீங்க. ஓரளவுக்கு சொந்த வீடு இருக்குதா, இல்லை பணம் கொஞ்சம் இருக்குதா, ஏன்னா என் புள்ள போய் அங்கே போய் உட்காரணுமே அப்படின்னு யோசிப்பீங்களா இல்லையா? அப்போ அப்படி பொண்ணு பார்க்கும்போது அப்படி தான் எல்லோரும் யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது ஆனால் யாரும் இவன் நல்லா வேலை செய்வான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. உண்மையாக சொல்லுங்கள், பார்ப்பீங்களா? இவன் நல்லா வேலை செய்வான்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க. எந்த சர்ச்சு பார்ப்போம், எப்படி வர்ஷிப் பண்ணுறா ஒளிஞ்சிருந்து பார்ப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் இவன் நல்லா வேலை செய்வான்னு ஒருத்தரும் நான் கேட்டதும் இல்லை, அப்படி கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மை தானே? ஆனால் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது எலியேசர் என்ன பண்ணார்? இவன் நல்லா ஒர்க் பண்ணுவாளான்னு தான் பார்த்தார். வேதத்தில் அப்படி ஒர்க் பண்ணுவாளான்னு போடலை. ஆனால் அவர் ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். அவர் எப்படி பாடினார்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? தண்ணி ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும், அத்தனை பேருக்கு வரும். அப்போ நான் அப்படி சோம்பேறியை பொண்ணு செய்ய மாட்டான். லேசியாக இருக்கா, ஒன்று கொடுக்கதே பெரிய விஷயம், உனக்கு இத்தனை ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்போ என்ன அவன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சான் பாருங்கள், சுறுசுறுப்பான பொண்ணான்னு, வேலை செய்கிற பொண்ணான்னு தான் பார்த்துருப்பான் இல்லையா? கண்டிப்பாக அப்படி தானே? நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா பார்க்குறத பார்த்தா அப்படியா சிஸ்டர்னு கேட்குற போல இருக்குது. அப்படி தானே பார்த்துருப்பா அவன் இல்லையா? வேலை செய்கிறப்ப அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். இருப்பீங்களா? இல்லை சோம்பேறியாக இருப்பீங்களா? சரி, எங்கள் பெண்களாம் சுறுசுறுப்புப்பா, நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த வேலையை சொன்னால் டக்குன்னு செய்வாங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னால் சுறுசுறுப்பு ஓடி வந்து சொல்கிற பெண், அப்படி தானே? சரி, அப்போது இப்போ இங்கே வந்து எலியேசர் எப்படி தான் பண்ணுறா. அப்போது அதே ரெபெக்கா எடுத்துக்கோங்க. ரெபெக்கா வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறோம், டேஸ்டியாக ஃபுட்டு சமைச்சு யார் கொடுத்தா? ஈசாக்கு போய் ஹஸ்பண்ட் போய் கொடுக்க சொல்கிறா. இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பாருங்க. வசனம் வாசிக்கலாம். ஆதியாத்திரை 24 27 சாப்டரில் 8 and 9 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். ஆமேன். இப்போது 2 ஆட்டுனா வெள்ளாட்டுனா எவ்வளோ கிலோ இருக்கும்? 10 to 20 கிலோ இருக்குமா எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதானே இருக்கும். நம்மளை 1 kg நம்ம சமைக்கிறது ரைஸ் எல்லாம் போட்டு செய்த கையெல்லாம் விட்டு போகுது இல்லையா? இப்படி கிண்டுறோம் அப்படி கிண்டுறோம். இவன் எவ்வளோ பெரிய இவ்வளோ ஒரு மீட்டை வந்து எப்படி அவள் கிண்டிருப்பா? ஒரு வேலைக்காரன் அவளே சமைக்கிறா இல்லையா? வசனம் வாசிக்கலாம். 14th வாசிங்க. எப்படி சாதாவாக எனோ தரமாக மிளகாத்தூள் கொட்டி எனதோ உப்பு தொட்டு அப்படிலாம் போடலை, எப்படி சமைச்சிருக்கா பாருங்க. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். நம்மளை போல உப்பு காரம்லாம் கம்மியா போட்டு எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றி அப்படி செய்ய மாட்டா. எப்படி செஞ்சிருக்கா? ருசியுள்ள பாத்திரமா இப்போ பதார்த்தமா செஞ்சிருக்கா. இப்போ 17th வாசிங்க. வேலைக்காரனை வச்சு அவள் சமைக்கல, எப்படி செஞ்சிருக்கா? அவ்வளோ பெரிய மீட்டை வந்து அவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சு எப்படி செஞ்சிருக்கா பாரிக்கலாம். சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். ஆமேன். என்ன போட்டிருக்கு? தான் சமைத்த. அப்போ என்ன அது குறிக்குதுன்னா, அவ தான் சமைச்சா. யாரோ ஹெல்ப்புக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு விருந்துக்குன்னா 10 பேரை கூட்டுக்கிறோம். நீ வெங்காயம் கட் பண்ணு, எனக்கு தக்காளி கட் பண்ணு, எனக்கு இது செய் அது செய்யனா, அவ என்ன பண்ணியிருக்கான்? தான். அப்போது அவன் மட்டும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலை சொல்ல பண்ணா இருந்திருப்பாவோ. அப்போ அவ்வளோ போல கொஞ்சம் நேரம் இருக்க தேவையில்ல. நம்ம இருப்பீங்களா? இல்லை வெங்காயம் உரிக்கிறதுக்கு தக்காளி உரிக்க பக்கத்தில் யாரா கூப்பிடுவீங்களா? இல்லை எப்படி செய்யணும்? நம்ம சுறுசுறுப்பாக செய்யணும் இல்லையா? அப்போ தான் சமைச்சதை அப்போது யாருக்கிட்ட கொடுப்பா? தன் மகன்கிட்ட கொடுப்பா. ஸோ நம்ம அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும். இருப்பீங்களா? சரி, முதலாவது நம்ம என்ன பார்த்து டபிள்யூல எப்படி இருக்க, எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும்? ஒர்க்கிங் உமன். லேசியாக இருக்கக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும். சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் ஆக்டிவ் சிஸ்டர். நீங்கள் லேசின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு ஆக்டிவ் உமன் சொல்லுங்கள். அங்கே ஆக்டிவ் இல்லைனாக்கோ நான் உள்ளே இருக்கிற அது நர்வ்ஸ் என்ன பண்ணும்? நம்மளை போய் ஆக்டிவ் நம்ம ஒரு சோம்பேறியாச்சு, நம்மளை போய் ஆக்டிவ் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கணும் அந்த சுறுசுறுப்பை நம்மளை தட்டி விட்டுரும் இல்லையா? நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ சோம்பேறின்னு. ஏன்னா நம்மளை வந்து ஆக்டிவ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவ் தான், நீங்கள் சோம்பேறியே கிடையாது. எங்கள் பெண்கள் யாருமே பார்க்குறவங்களும் எல்லோரும் என்னது சுறுசுறுப்பு. ஏதோ ஒரு சூழ்நிலை பலவீனத்தில் நம்ம சோம்பேறியாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எப்படி ஆயிடுவீங்க? இனியிலேருந்து எப்படி ஆகிடுவீங்க? உற்சாகுள்ள பெண்ணாகிடுவீங்க. எப்படி ஆகிடுவீங்க? நீங்கள உற்சாகுள்ள பெண்ணாருங்க. அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இப்போ 2வது என்ன லெட்டருமா? ஓ லெட்டர். சரி, அப்போ ஓவில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு காரத்தை ஆர்கனைஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ப்ரோக்ராம் கையில் கொடுத்துட்டாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க, ஒரு இதுக்கு நீங்கள் இதை பார்த்துக்குங்க, நீங்கள் அங்கே பார்த்துங்க. எப்படி பண்ணணும்? பார்த்துட்டாங்க சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இங்கே வந்து எழுதக்கூடாது. அன்றைக்கி வந்து நீ ஒரு வாரம் பின்னாடி என்ன பண்ணணும், ஸ்டார்ட் டு எண்ட் என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும். இல்லை இங்கே வந்து தான் சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு எப்போ ஆரம்பிக்கலாம் எப்போ முடிக்கலாம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெண்களாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ப்ரீ பிளான்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம ப்ரீ பிளான்ட் எல்லாத்துல. சும்மா எக்ஸாம்பிள் சார், நம்ம நாளைக்கு வரோம் சர்ச்சுக்கு போகிறோன்னா எப்படி இருக்கணும்? எல்லாத்துலேயும் ப்ரீ பிளான்டாக இருக்கணும். இல்லை அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும் இல்லையா? அதனால் ஒரு ஒரு சேல்ஸ் செய்யணும் கூட ஒரு பொறுமையாக செய்யுங்க. டக்குன்னு அவசரப்பட்டு செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? பொறுமையாக செய்யணும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட பெண்ணாக நம்ம எந்த வேதத்தில் பார்க்கலாம்? எஸ்தரை பார்க்கலாம், எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கலாம். அவளை வசனம் வாசிக்கலாம். எஸ்தர் 5:4 வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்யவித்த விருந்துக்கும் ராஜாவும் ஆமானும் விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றால் சரி. அப்போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு நாளே வந்து அவள் வந்து என்ன பண்ணல, எல்லாத்தையும் கேட்குற ராஜா உனக்கு என்னமா வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லணும். உடனே சொல்லியிருக்கலாம்ல, அவள் ஏன் சொல்லலை? அங்கே ஒரு பொறுமையை காத்துக்கொண்டா. இப்போ நம்மலாம் ஒன்று சொன்னால் டக்கு டக்குன்னு ஆய விட்டுருவோம், டக்கு டக்குன்னு. அப்படி இல்லாமல் எப்படி இருக்கணும், நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். ஒரு காரியம் இருக்கட்டும், எடுத்தமா கௌத்தமாக செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? நம்ம ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். இப்போ பாருங்கள் எப்படி அவள் ஹேண்டில் பண்ணியிருக்கா பாருங்களா. 5:8 வாசிங்க. ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படியே செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஆமேன். எவ்வளோ அழகாக புத்திசாலியாக ஒரு நாலேஜ் உமனாக இருக்கா பாருங்க இல்லையா? அப்போது அந்த பொறுமையை காத்துக்கொண்டா. பொறுமையாக இருந்ததால்தான் அவள் லக்க அடைய முடியுது. நம்மளை போல் சுறுசுறுப்பாக டக்கு டக்குன்னு நம்ம வேணால் சொல்லிட்டோன்னா அந்த பொறுமை நம்ம காத்துக்கலன்னா எப்படி ஆகும்? ஒன்றும் இல்லாமல் போய்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோமா கண்டிப்பாக முடிச்சிடுவோம். அதை முடிப்பீங்களா இல்லையா? எடுத்தமா கௌத்தமாக செய்யலாமா? அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம இப்போ ஜூன் மாதம் வருது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எப்படி இருக்கணும்? நம்ம ஆர்கனைஸ் பண்ணுங்கள். தேவைகள்லாம் என்ன பண்ணணும்? கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி வைக்கணும். பிளான் பண்ணுவீங்களா? உங்களோட ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. எல்லாத்தையுமே எந்த காரியத்தினாலும் ஒரு திட்டம் இடுங்க. சரிங்களா? செய்வீங்களாமா? இப்போ ஒரு பைக் வாங்குறீங்க, பைக் வாங்கும் போது இதுக்கு ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே இஎம்ஐ நான் கட்டணும் அப்படின்னா உனக்கு திராணியும் தான் வாங்கு அப்படிலாம் வாங்க வேண்டாம். என்னால் முடியும் சிஸ்டர், 10th அன்றைக்கி நான் என்னோடய இஎம்ஐ கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டுங்க, வாங்குங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, வாங்கிட்டு எத்தனை பைக் எத்தனை போயிடுறாங்க இல்லையா? அதுக்காக நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இது நம்மளால முடியுமா ஆகுமா ஆவாதா எப்படி நீங்கள் யார் பண்ணணும்? நம்ம தான் பெண்ணாகி நம்ம வீட்டில் என்ன பண்ணோம்? ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும். செய்வீங்களா? செய்ய மாட்டிங்களா? சரி. அதே போல் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸில், அது இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு பிளான் பண்ணி சும்மா எடுத்தோமா போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணும் போதே கரெக்டாக இது எனக்கு இந்த இன்வெஸ்ட் பண்ணுறேன் கொஞ்ச நாள் பிளான் பண்ணுங்கள். இன்னைக்கு யோசிச்சு இல்லை அடுத்த வாரம் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு 3 மாதம் அதை பற்றி திட்டமிடுங்க. லாஸ் ஆனால் என்ன பண்ணலாம், கெயின் ஆனால் என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு பேப்பரில் போட்டு எழுதி வைங்க. உங்கள் வீட்டு செலவாகட்டும், உங்களோட எந்த செலவாகட்டும் ஒரு நோட்டில் போட்டு எழுதி வைங்களேன். அப்போ கண்டுபிடிச்சிருங்க நம்ம எதில் ஜாஸ்தி செலவு பண்ணுறோம், எதில். ஏன் சிஸ்டர் என் கையில் காசே நிற்க மாட்டுது, வர மாரி தான் இருக்குது, டக்குன்னு போயிடுது அப்படி நம்ம சொல்கிறோம். ஏன் நம்ம கையை ஆர்கனைஸ் பண்ணல, எதுவுமே நம்ம திட்டமிடலை. இப்போ வரப்போல் இருக்கு போகுதுன்னா அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஆர்கனைஸாக பண்ணி வைக்கலாம் தான் கையில் நிற்கல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நோட்டில் போட்டு எழுதி வைப்பீங்க? விளவு செலவெல்லாம் எழுதி வைப்பீங்களா? அப்போது அவங்களுக்கு கரெக்டாக கையில் வந்து மிச்சம் எடுப்பாங்க. எடுத்தவங்க அலையிலையா சொல்லுங்க. அப்போ எடுக்காதவங்க அலையிலையா சொல்லணும். அப்போ நம்ம திட்டம் எடுல, நம்ம பிளான் பண்ணல. ஸோ அப்போ இனியிலேருந்து என்ன பண்ணோம், ஒரு காசு எடுத்தால் கூட என்ன பண்ணோம், இது நம்ம எழுதிக்கலாம், அங்கே எழுதிக்கலாம். அப்போது நம்ம கடைசியாக நம்ம இவ்வளோ அனாவசியமாக நம்ம வாங்கியிருக்கோமா, இப்போ இதெல்லாம் நம்ம கட் அவுட் பண்ணலாம். ஏன் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணால் தான் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், வீட்லேயும் எப்படி இருக்கணும், உமனா ஆர்கனைஸ் பண்ணுற உமனாக இருக்கணும். இந்த கார் ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு வண்டி வாங்குகிறோம், இதுக்கு இந்த பணம் தனித்தனியாக பிரித்து வைங்க. பிரித்து வச்சுட்டு மீதி காசு வீட்டுக்கு வருதா பாருங்கள், வருதான்னு தான் வாங்குங்க, வரலன்னா வாங்காதீங்க. ஸோ திட்டமிடுங்க. சரி, அப்படிப்பட்ட பெண்ணாக நம்ம இருப்போமா? சரி, பார்ப்போம், வசனம் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். லூக் சாப்டரில் 14:28 to 30 வரைக்கும் வாசிங்க. லூக்கா அதிகாரத்தில் 14வது சாப்டரில் 28 to 30 வரைக்கும் வாசிங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து
அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஆமீன். அப்போ செல்லும் செலவை கணக்கு பாராமல், அப்போ நம்ம அப்படிப்பட்ட பெண்ணாமல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கணக்கு எப்படி பார்க்கணும்? நம்ம கணக்கு வந்து பார்க்கணும். நம்ம எந்த செலவு பண்ணுறோம், எதை செலவு பண்ண, நம்ம பரிகாசம் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது இல்லையா? இப்போ சில பேர் பெரிய ஸ்கூலு, அவங்க அங்கே தான் படிக்க வைக்கணும், என் பிள்ளைய சொல்லிட்டு எல்கேஜி சேர்த்துருவாங்க. அப்புறம் ஒரு 5வது 6வது போகும்போது ஃபீஸ் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும், நம்மளால முடியாது. ஸோ அப்போ திருப்பி அதை ட்ராப் அப் பண்ணி வேறு ஸ்கூலில் போடுவாங்க. அது நீ முதல்ல செஞ்சுருக்கலாமே இல்லையா? ஸோ அப்போ நம்மளால் திராணி இருக்கா? இப்போ எல்கேஜி இந்த ஃபீஸ்னால் 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது எவ்வளோ ஃபீஸ் விசாரிங்க. அப்போ நம்மளுக்கு அந்த கட்டத்துக்கு திராணி இருக்குமா? அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட போடுங்க. நம்மளுக்கு அதுதான் பேலன்னா அதை தான் செய்ய முடியும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம செய்ய. கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டால் கூட பிள்ளைங்க படிக்காமல் இருக்காங்களா? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க கூட. ஸோ அதனால் நீங்கள் அதை யோசிங்க. பிளான் நம்ம கையில் பேலன் எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற போல் திட்டமிடுங்க. இல்லை நம்மளுக்கு மேலே பெருசாக திட்டமிட்டு நம்மளால் முடியலன்னா கஷ்டம். ஸோ எப்படி பெண்ணாக இருக்கணும்? நம்ம திட்டிடுற பெண்ணாங்க, ஆர்கனைஸ் பண்ணுற பெண்ணாக இருப்பீங்களா? இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் எக்ஸாமே பிள்ளை எழுதியிருக்காது, காலேஜுக்கே பணம் இப்போவே சேகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சிஸ்டர் எனக்கு இவ்வளோ ரூபாய் சொல்கிறாங்க, இவ்வளோ லேக்ஸ் சொல்கிறாங்க, ஒரு இன்ஜினியர் படிக்கணும்னாலே இவ்வளோ லேக்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எக்ஸாமே பிள்ளை முடிக்கல, எழுதவும் இல்லை, ஆனால் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கணவர் இருக்கிறார் வீட்டில், கணவர் திடீர்னு மறைத்து போகிறாரு, ஆனால் பெண்ணு வந்து ஒரு குடும்பத்தை அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறவங்க அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். கணவர் இல்லை சிஸ்டர், ஆனால் என் குடும்பத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக நடத்துகிறேன். எத்தனை பேர் இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் கர்த்தர் நான்கிட்ட கொடுத்தார்ல, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கார்த்தி நான்கிட்ட கொடுத்து வழி நடத்துகிற பெண்ணெல்லாம் நம்ம இருப்பீங்களா? ஒரு ஆண் வந்து நடத்த முடியாது குடும்பத்தை, ஒரு பெண் நடத்திடுவா. உண்மை தானே? வீட்டு வேலை செஞ்சு கூட நடத்திடுவா, ஆர்கனைஸ் பண்ணிடுவா. நான் அது போல் பெண்ணாக தான் நம்ம இருக்கணும். இருப்பீங்களா? ஸோ 2வது என்ன பார்த்தோம்? நம்ம ஆர்கனைஸ் பெண்ணாக நம்ம இருக்கணும். 3வது என்ன லெட்டர்மா? எம் என்ன பண்ணோம்? என்ன சொல்லலாம்? மவுத். சரி, இப்போ ஒரு ஆணை பார்த்து வாயாடி சொல்லுவாங்களா? வாயாடுவேன் அப்படி சொல்லுவாங்களா? பெண்ணை பார்த்து வாயாடி சொல்லுவாங்களா? இவ்வளோ அழகாக பெருமையாக பேசுங்க நம்மளை பற்றியே. சரி, அப்போ பெண்ணை பற்றி என்ன பண்ணப்போ வாயாடின்னு யார் பேர் கொடுத்தது? நம்மளுக்கு எல்லாரும் நம்மளை பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆணை பார்த்து சொல்லவே மாட்டாங்க இல்லையா? வாயே தொற்காத பூச்சி போல் நிற்பார். இந்த பொண்ணு, இந்த லேடி தான் வந்து என்ன பண்ணோம்? வாயாடி அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ நம்ம யாருக்கு நமக்கு அந்த பட்டத்தை நம்ம கொடுத்துருக்காங்க வாய். அப்போ அந்த வாயை எங்கே மூடுன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்போது வாய் எங்கே திறக்கணும், எங்கே மூடணும் நம்மளுக்கு தெரியணும். நம்ம அது மாதிரி புத்திசாலி பெண்ணாக இருக்கணும். அப்போ அந்த மவுத்தை கண்ட்ரோல் பண்ண ஆண்கிட்ட நான் கேளுங்க, இதெல்லாம் பேசுகிறேன் சிஸ்டர், கண்ட்ரோலே பண்ண அப்படி இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு தெரியணும். சரியா? அப்போ எப்படி யார் வேதத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் வாயை விட்டா? யாருமா விட்டுறது? வாயை கண்ட்ரோலே பண்ண முடியல, டக்குன்னு பேசிட்டாங்க. யார்? மீரியம். என்ன பண்ணாங்க? டக்குன்னு வாயை விட்டுட்டாங்க. அவங்க கடைசி என்ன ஆனாங்க? குஷ்டரோகி. அப்போது நம்மளுக்கெல்லாம் என்ன வரணுமா? வேண்டாம் இல்லையா? அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ண தெரியணும்? கண்ட்ரோல் பண்ணுவோம். சார் சிஸ்டர் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் சிஸ்டர். சொல்லுங்கள் பார்ப்போம். நான் கண்ட்ரோல் பண்ணுவோம் சிஸ்டர். வாயே அனவசியமாக நாங்கள் திறக்க மாட்டோம். எங்கே திறக்கணுமோ அங்கே தான் திறக்கணும். கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே பாதி சொல்யூஷன் முடிஞ்சு போச்சு. நம்ம வாயால் தான் கெட்டவங்க நிறைய பேர். உண்மை தானே? அல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமே. சரி, இதெல்லாம் உண்மையாக இருக்கீங்கப்பா, சூப்பர்ப்பா. ஸோ அப்போது நம்ம வாயை நான் சொல்லாமல் இருந்தாலும் அவங்க போயிருப்பாங்க, நான் பேசுனால தான் இன்னும் 2 வார்த்தை பேசிட்டாங்க. ஸோ அப்போ எங்கே நம்ம பேசுகிறோம் அங்கே பேசணும். அப்போது ப்ராவர்ப்ஸில் 18:21 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அது பிரியப்படுறவங்க அது கனியை புசிப்பாங்க. அப்போ நம்ம அது பிரியப்பட்டோமா? இன்னைக்கு சால்வ் ஆகிற டைமில் போயிட்டு நம்ம போய் வாயை விட்டுருவோம். முடிகிற சண்டை முடியும், நம்ம போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்லேருந்து திருப்போம். அதுமாரி எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம ஜென்ஸ் பண்ண மாட்டாங்க, யார் பண்ணுவா? நம்ம தான் பண்ணுவோம் இல்லையா? அதனால நம்ம அப்படிப்பட்டவெல்லாம் இருக்கக்கூடாது. வாய் என்ன பண்ணோம்? க்ளோஸ் பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம நெகட்டிவான ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணுற நெகட்டிவான வார்த்தையை பேசாதீங்க. எப்படி பேசணும்? பாசிட்டிவாக பேசுங்க. எது பேசினாலும் இது நடக்காது, இது ஆகாது, நீ படிக்க மாட்டே, நீ உருப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி நீ உருப்பட மாட்டே, படிக்க மாட்டேன், நீ பெஸ்ட்டாக வருவேன், முன்னுக்கு வந்துடு, உனக்கு திருமணம் ஆகிடும், குழந்தை பெற்றுடும், அப்படி நெகட்டிவாக பேசக்கூடாது. பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக பேசாதீங்க இல்லையா? அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கும். நம்ம வந்து இந்த சிஸ்டர்கிட்ட பேசினாலும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான வேர்ட்ஸ் தான், இவங்ககிட்ட பேசினா என்னோட பலனே போயிடுது அப்படி சொல்கிற பெண்ணாக நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? இந்த சிஸ்டர்கிட்ட பேசினாலும் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எனர்ஜி
எனக்கு வருது. அப்படி நீங்கள் பாசிட்டிவ் கொடுக்குற எனர்ஜி என்ன இருக்கணும், இருப்பீங்களா? இருக்க மாட்டிங்களா? அப்போ நான் எப்படி இருக்கணும், நான் வாயை எங்கே திறக்கணுமோ அங்கே தான் திறக்கணும். சும்மா அனாவசியமாக எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணக்கூடாது, இவங்கள பற்றி அவங்கள பற்றிலாம் நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போது நம்ம பேசணுன்னா இப்போ அதிகாரத்தை இதயத்தின் நிறைவு வாய் பேசு, எல்லாம் சூப்பர். இதெல்லாம் டபா 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 டப்பா நம்ம ஆனால் அது நம்மளுக்கு அது யூஸ் பண்ணவே தெரியாது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. சரியா? ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும், வாய் இருதயத்தில் தானே வெளியே வருது நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்போது கரெக்டாக பேசுங்க. ஒருத்தரை வந்து இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? உருவத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க வார்த்தை, அவங்க வாய் ஆஃப் டாக் இல்லை, அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன இப்படி பேசுகிறாங்களே, இப்போ நல்லா பேசுகிறாங்களா, இப்போ இப்படி இவங்ககிட்ட பேசினாலே எல்லாரை பற்றி காசப் தான். அப்படி பேசுகிறோம்னா அவங்கள பற்றி என்ன பண்ணுறோம், நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். இவங்ககிட்ட பேசுனா என்ன பண்ணுறோம், எல்லாரை பற்றி குறை இங்கே அப்படி குறை சொல்லி உங்களை பற்றி காசப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், வாயை அடுக்க தெரியும் நம்மளுக்கு இல்லையா? என்ன சிஸ்டர் வாயை அடுக்க தெரியும், கரெக்டாக தான். நம்ம அப்படி தானே பெண்கள், நம்ம அப்படி தானே டக்குன்னு பேசிடுறோம். நம்ம அப்படி பேசக்கூடாது. சரிங்களா? சரி, அப்போ மத்தேயுவில் 15:11 வாசிங்க சிஸ்டர். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமேன். அப்போது தீட்டுப்படுத்துனா என்ன அர்த்தம்னா, நம்ம வாயில் வர புறப்படுற வார்த்தைகள். அப்போ மற்றவங்களுக்கு தீட்பனா அந்த வார்த்தைகளான வாயிலேருந்து புறப்படுதில்ல, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞானமாக பேச கற்றணும். வாயில் நாவில அந்த ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. நமக்கு வேணும், எந்த கனியை நம்ம புசிக்கணும், ஜீவனுள்ள கனியை நம்ம புசிக்கணும். ஸோ நம்ம வார்த்தைகள் எவ்வளோ அழகாக பேசணும்னு இல்லைன்னா பெண்களை நம்ம ஞானமாக பேச கற்றுக்கங்க. எனக்கு ஞானமாக பேசுகிற சரி எங்கே நான் பேசணும்னு தெரியல, டக்குன்னு விட்டுறேன். எஸ்ஸப்பா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பார்க்குறீங்க, எதுனா ஒன்று செய்கிறீங்கன்னா ஒரே ஒரு ப்ரேயர், ஆண்டவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். யாருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்மளாலே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க இல்லையா? அது என்ன பண்ணுறோம், ஜெபம் என்ன பண்ணுறோம், நம்ம வாயை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருது, பிள்ளைக்கு தாய்க்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீ வாயை மூட்டு அமைதியாக இருங்களேன். எவ்வளோ நேரம் பேச முடியும், எவ்வளோ நேரம் அவங்க கத்த முடியும் உங்களை? ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் இது சொர்ணம் கட்டது போல் அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க. அது எதுனா நம்ம அமைதியாக இருந்தா சொர்ணம் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் சால்வ் ஆகிடும். அன்றைக்கே நம்மளை பார்த்தாலே பாவமாக தோணும், இது என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கேன்னு. இதே நீங்கள் ஒரு வார்த்தை 10 வார்த்தை பேச பாருங்க, இது வாயாடி இதுக்கிட்ட யார் பேசணும், அந்த கெட்ட பேர் தான் வாங்கிப்போம். எது வேணும் உங்களுக்கு? நல்ல பேர் வேணுமா, கெட்ட பேர் வேணுமா? நல்ல பேர் வேணும். அப்படியே சின்ன பசங்க பேர் நல்ல பேர் வேணும். சரி, நல்ல பிள்ளைங்களாகவே இருங்க. அப்போ அடுத்த லெட்டர் என்னது? ஈ. இப்போ ஈ என்னது? எக்ஸ்ட்ராடினரியான அசாத்தியமான காரியங்கள் நம்ம செய்யணும். இப்போ இவங்களால முடியுமான்னு நினச்சேன், இவங்க படிக்கவே தெரியாது ஆனால் எவ்வளோ நாலேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு வயசானவங்கிட்ட கேட்டால் அவ்வளோ நாலேஜ் இருக்கும், நம்மளுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி உமனாக இருக்கணும். யார் இருக்கணும்? நம்ம எக்ஸ்ட்ராடினரி உமனாக இருப்பீங்க. பக்கத்தில் பார்க்க சிஸ்டர், யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி உமன் சொல்லுங்கள். நம்மளே நம்மளை என்கரேஜ் பண்ணணும். நம்மளெல்லாம் தத்தி மக்கு இதுக்கு என்ன தெரியும், வீட்டில் யார் சொன்னாலும் யூ திங்க், நீ யோசிங்க, ஐ ஆம் எக்ஸ்ட்ராடினரி உமன் இல்லையா? நான் ஒரு புத்திசாலியான பெண், எக்ஸ்ட்ராடினரியான உமன். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் காது கேட்டேன், நீங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்கள் வீட்டு சொன்ன இதுக்கு மக்கு சிஸ்டர், இதுக்கு ஒன்றுமே தெரியாது, இதுக்கு என்ன பண்ணக்கோ தெரியாது, தெரியாது, எதுவுமே தெரியாது. இல்லை, நான் எக்ஸ்ட்ராடி உமன் நீங்கள் சொல்லணும் இல்லையா? உங்களை எனர்ஜியை நீங்களே வந்து டிஸ்கரேஜ் பண்ணி உங்களை தாழ்த்திக்கூடாது, உங்களை தூக்கி நிறுத்தணும். ஐ ஆம் எக்ஸ்ட்ராடினரி உமன் சொல்லணும். இப்போ வந்து சில பேர் வாட்ஸ்அப்பில் போங்க, வாட்ஸ்அப்பை கற்றுக்குங்க. ஒரு யூடியூப் போங்க, யூடியூப்பில் வந்து எப்படி இந்த செய்திகளை கேட்கலாம். ஒரு வாட்டி செய்தி கேட்டால் புரியாது யாருக்குமே, ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அந்த செய்தியில் கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ யூடியூப் ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் தான் பார்க்க முடியும். அது எப்படி கற்றுக்குங்க. நான் கற்றுக்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையன் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டான் பெருசாக, ஆனால் இதில் எப்படி உள்ளே போகணும் தெரியாது, எப்படி ஆன் பண்ணணும் தெரியாது. அப்படி இருக்காமல் எப்படி இருக்கணும்? புத்திசாலியாக இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரி உமனாக இருக்கணும். தெரிஞ்சுக்குங்க. நான் பார்க்குறேன் ரோட்டில் போகிற பாட்டியம்மா பொக்கையெல்லாம் யூடியூப் பார்த்து உட்காந்துருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? பைக் ஓட்ட கற்றுங்க, இந்த கேண்டி ஓண்டா கற்றுக்குங்க, எல்லாம் டிரைவிங் பண்ண கற்றுக்க. நானும் யோசிச்சேன், நம்ம கூட டிரைவிங் கற்றுக்கலாமா, நம்ம கூட எக்ஸ்ட்ராடினரி உமனாக இருக்கணும், நம்ம பேசுகிறேன், நம்மளே கற்றுக்கணுமே இல்லை? அப்போ அதுமாதிரி வண்டி ஓட்ட கற்றுக்குங்க. இப்போது யூடியூப்ல எப்படி பசங்களை படிக்க வைக்கணும், எப்படி வந்து செய்யணும், நமக்கு தேவையில்லாத காரியங்களை பார்க்காம எப்படி என் பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் போகணும் தெரியல சிஸ்டர், இருக்குது யூடியூப்பில் போய்ட்டு எஜுகேஷனை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, அதை பற்றி கவனித்து பார்த்து நாலேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிலாம் இருக்குதா உலகத்தில்? எவ்வளோ அப்டேட் ஆகிடுது நம்மளுக்கு தெரியாது. நல்லா அப்டேட் ஆகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்கள், தேவையில்லாத காரியத்தை பார்க்காதீங்க. இப்போ நம்ம எப்படி அப்டேட், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ்க்காக நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும். படிக்க தெரியாது ஆனால் கேட்க தெரியும்ல,
போட்டு கேட்க தெரியல, அதை கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு எல்லாம் அப்டேட்டாக இருங்க. இன்றைக்கி யார் ஏது என்ன பண்ணுறாங்க, எங்கே நடக்குது, என்ன நடக்குது, உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரானரி கொஞ்சம் நாலேஜ் நம்மளுக்கு வேணும். இப்போ வேதத்தை பார்த்தீங்கன்னா ரெபெக்காவை எடுத்துக்கலாம். ரெபெக்கா எப்படிப்பட்டவ? ஒரு பியூட்டிஷியன் அவ கிடையாது. எவ்வளோ அழகாக தன் பையனுக்கு அந்த முடியெல்லாம் ஒட்டி எங்கே அவங்க அப்பா வந்து தொடுவார் நல்லா தெரிஞ்சு எக்ஸ்ட்ரானரி பிரெயின் பாருங்கள். அவள் செய்து தப்பாக கரெக்டாக நான் அதை பற்றி பேச வரல. அவளோட திங்கிங்கான நாலேஜை பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ரானரியான பிரெயின் அவளுக்கு இல்லையா? அவ்வளோ அழகாக அவனுக்கு மேக்கப் போட்டு அவ்வளோ அழகாக எங்கே அதை முடியெல்லாம் வந்து அவள் சமைச்சு அந்த இறைச்சியிலேருந்து முடியை எடுத்து எவ்வளோ திங்கிங் பாருங்கள். அந்த முடியெல்லாம் ஒட்டி பாடியில். ஸோ அப்போது அவளோட மைண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும் இல்லை? எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். எப்படி இருக்கணும் நம்ம? எக்ஸ்ட்ராடினரி. அப்போ முடியெல்லாம் ஒட்டி அவ்வளோ அழகாக அவள் ஏமாற்றிட்டா பாருங்க. எவ்வளோ அப்போ அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து அது உண்மையாக தெரிஞ்சுது இல்லையா? ஸோ அதனால் நம்மளும் அப்படி தான் இருக்கணும். இருப்பீங்களா? எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பீங்களா? இப்போ கூகுள் தெரியாது, இப்போது கூகுள் பே கற்றுக்குங்க. எப்படி ஒரு கடைக்கு போனால் எப்படி கூகுள் பே பண்ணணும், எப்படி ஃபோன்பே பண்ணணும், அதெல்லாம் பணம். இப்போ உங்கள் பையன்கிட்ட சொல்லுவீங்க, ஒரு ஃபோன் பண்ணியே சொல்லுங்களேன் உங்கள் பையன்கிட்டையும் உங்கள் பொண்ணுக்கிட்ட, ஒரு 100 ரூபா அமுச்சுடு, 200 ரூபா அமுச்சுடு. எங்கள் அம்மா கூகுள் பே ஃபோன்பேலாம் தெரியுமா? அவனே ஆச்சரியப்படணும். இனிலேருந்து கற்றுக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பார்த்தீங்களா? இன்னைக்கு போய் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் அதுதான். அடுத்த வாரம் நான் 10 ரூபா கொடுத்து ஒரு கீரை வாங்கினேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். கூகுள் பேயில் கட்டினேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும். இன்றைக்கி போய் கற்றுக்குறீங்க, பெரிய மேட்ரே கிடையாது. ஒரு சின்ன ஒன்று தான். நீங்கள் போய் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதை எப்படி உங்கள் பசங்கிட்ட கேளுங்க, கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் போய் கூகுள் பே பண்ணணும். என் பெண்கள் எப்பவுமே இருக்கக்கூடாது, மக்கா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? மக்கா இருக்கக்கூடாது. இன்டெலிஜென்ட் உமனாக இருக்கணும். ஸோ கற்றுக்கணும். உங்கள் நாலேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது பெரிய மேட்ரா? கூகுள் பே ஃபோன்பேலாம் ஒரு மேட்ரும் கிடையாது. நீங்கள் போய் கற்றுங்களேன். இதுக்கப்புறம் இது என்ன கற்றுங்க. எங்கள் பாட்டிக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. நான் இப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணால் இதுவா, இந்த பொம்மை வந்தால் இதுவா, அந்த பொம்மையை வச்சு சொல்லி கொடுப்பேன். ஸோ நம்ம கற்றுக்கலாம். அப்போ அப்படிப்பட்டவங்களே படிக்காதவங்களே கற்றுக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒன்றுமே தெரியாது. மக்கா நம்ம இருப்போம் கிடையாது. நீங்கள் மக்கா இல்லை இல்லையா? அப்போ நம்ம புத்திசாலி. ஓரளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம கேட்குறது இல்லை. போய் பசங்கிட்ட போய் கேட்குறது இல்லை. இதெல்லாம் நான் இப்போ பசங்க பார்த்துக்கிட்டோம்ப்பா, நீங்களும் கற்றுப்பீங்களாம்மா? கற்றுக்கணும். இப்போ வந்து நீங்கள் சொல்லணும், இவர் 100 ரூபா தேவைப்படுது, ஐயோ பர்ஸை நான் வீட்டில் வச்சுட்டேன், வாடா. அவன் இருப்பான் 1 கிலோமீட்டர் தூரத்தில், உங்கள் பொண்ணும் பையனும். அவன் அங்கேருந்து உடற வரைக்கும் நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு உட்காந்துப்பீங்களா? கையில் மொபைல் இருந்தால் ஒரு பே பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்ல. நான் அதுக்கு தான் உங்கள் உமன் எப்படி இருக்கணும். இன்றைக்கி உமன்ஸ் டே பற்றி பேசுகிறேன். எங்களோட உமன் எப்படி இருக்கணும்? எல்லாத்துலையும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பீங்களா? கண்டிப்பாக. அப்போ கூகுள் பே, ஃபோன்பே, யூடியூப், இப்போ செய்திகளை பார்க்குறது யூடியூப்பில் எப்படி ஓப்பன் பண்ண தெரியல சிஸ்டர், அது தெரில, இது தெரில சொல்லக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் சிஸ்டர். சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே நான் கற்றுப்பேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலையை நான் கற்றுக்கிற வேலை தான். இன்றைக்கி போய் என்ன பண்ணோம்? நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வேலை தான். யூடியூப் கற்றுக்கணும், வாட்ஸ்அப் கற்றுக்கணும், கூகுள் பே, ஃபோன்பே உங்கள் ஆப்பில் இருக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் வீக் ஹோம்ஒர்க் யார் செய்யலையோ, உங்களுக்கு யாரும் தெரியாது சொல்லு ஃபஸ்ட்டு. எனக்கு இப்போ உடனே கையெல்லாம் தூக்கணும்ப்பா. கத்தர் பார்க்குறாரு, பொய் சொல்லக்கூடாது. யார் கூகுள் பே ஃபோன்பே தெரியாது? எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 8. இந்த இவன் ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இப்போ அடுத்த வாரம் நான் கேட்பேன், நீங்கள் கற்றுக்கணும். ஒரு 10 ரூபாய்க்கு நான் சொன்ன போல் ஒரு கீரையோ இல்லை ஒரு ப்ரெட்டை நான் வாங்கின சிஸ்டர். என்னோடய ஃபோனில் தான் நான் கிளிக் பண்ணி நானே 4 டிஜிட் நம்பர் கொடுப்பான். ஒரு நம்பரை போட்டு அழகாக கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும், 2ஆவது டைம் உங்களுக்கே உற்சாகமாகிடும். போய் கூகுள் பேல வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அது போல் பண்ணுற ஆளும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கூகுள் பே, ஃபோன்பே கற்றுக்கணும். சரி, நல்லா தானேப்பா சொல்கிறேன். ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள். எல்லாருமே சோகமாக இருக்கிறீங்க, எப்படிடா கற்றுக்குதெல்லாம் அப்படி தெரியலன்னா சொல்லுங்கள், நான் கற்றுத்தரேன் உங்களுக்கு. சரியா? வரணும், கற்றுக்கணும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் என்னது? என் வந்து நெவர் கிவ் அப். எதுலேயுமே என்ன பண்ண, ஒருபோதும் கைவிடாதீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? கைவிடக்கூடாது. நெவர் கிவ் அப். ஒரு பெண்களாக நம்ம இருக்கணும். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்தே, நெவர் கிவ் அப். எந்த காரியத்தை கைவிடாதீங்க சிஸ்டர். களத்தில் இறங்கிட்டோம், ஒரு முடிவை பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? இன்றைக்கி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் ஒரு களத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற பெண்களாக இருக்கணும் இல்லைங்களா? சில காரியங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், ஐயோ பயந்துட்டோ இல்லை தெரியாமையோ அதை அறகுறையாக முடிக்கிற பெண்ணாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் தொடங்கினேன்னா நாளைக்கு நான் முடிச்சிடுவேன், அப்படி தான் இருக்கணும் இல்லையா? ஒரு ஒயர் பின்னுறோம் இல்லை ஏதாவது பண்ணுறோம், இன்றைக்கி தொடங்கினேன் நாளைக்கு நான் முடிச்சிடுவேன். தூக்கி 2 நாள் பெண் தூக்கி துறப்படுறோம். எந்த காரணம், சின்ன காரணம் நான் சொல்கிறேன், எந்த காரியம் இருந்தாலும் நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன பண்ண, முடிகிற வரைக்கும் தூங்கக்கூடாது. அந்த அளவுக்கு வெறியாக நம்ம எல்லாத்துலேயும் செயல்படுவீங்களா? எந்த புருஷன் குடிக்காரனாக இருக்கான் சிஸ்டர், திருந்த மாட்டார், பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, அடங்காமல் இருக்குது,
ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன் சிஸ்டர். அப்படி இருக்கக்கூடாது. நெவர் கிவ் அப். நான் ஜெபிப்பேன், பிசாசை தோக்கடிப்பேன், ஜெயித்தை நான் எடுப்பேன். சொல்கிறவங்க அலையிலே சொல்லுங்கள். அப்படிப்பட்ட பெண்களாக இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட நோய் தான் உனக்கு, எப்போ பார்த்தாலும் சிக்கு, எப்போ பார்த்தாலும் வேதனை, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. எது சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. நெவர் கிவ் அப். ஏன்னா நான் சுகத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன். ஒரு காரியத்தை எடுத்தேன்னா முடிச்சு தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த வைராக்கியத்தோட பெண்ணாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? வைராக்கியத்தோட பெண்ணாக இருக்கணும். இப்போ ஒரு திருமணம் நடக்குது, பாதி நின்றுடுது, அது சோர்ந்து போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் பார்ப்பேன், நெக்ஸ்ட்டு என் பொண்ணுக்கு திருமணம் நடத்த வைப்பேன், என் பிள்ளைக்கு நடத்த வைப்பேன். வேலை போகிறாங்க, இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல, நெவர் கிவ் அப். நெக்ஸ்ட்டு நான் 10 வேலை 100 கம்பெனி கூட ஏறுவோம்ப்பா அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சோர்ந்து படுவீங்களா? உங்களை விட்டு கொடுத்துருவீங்களா? என்னால் முடியாது சிஸ்டர், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் இந்த வேலைக்கு போக முடியாது, இதுக்கு மேலே என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா, சோர்ந்து போயிட்டேன், இதுக்கு மேலே டாக்டர்கிட்ட போய் கர்ப்பத்துக்கு கணிக்காக நிற்கிறேன், எல்லாமே நெகட்டிவ் தான் வருது. நெவர் கிவ் அப். எப்படி இருக்கணும்? விட்டு கொடுக்கக்கூடாது. எதை எனக்கு ஆகும், ஆண்டவர் செய்யாத காரியம் ஒன்று உண்டா? கிடையவே கிடையாது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த எனர்ஜியை உங்களை பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணோம், உங்களை பாசிட்டிவாக மாற்றிடும். ஆகுமா இல்லையா? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன், இதோட பலன் இல்லை, இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே குழந்தை நிற்குமா தெரியல, 15-20 வருஷம் ஆனவங்களாம் பிள்ளை பெற்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல? விட்டு கொடுப்பீங்களா? சரி. அப்போது எந்த காரியத்தை எப்படி செய்யணும்? பெஸ்ட்டாக செய்யுங்க. நம்ம உமன்ஸ் பற்றி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஓடி வருங்க பார்ப்போம். எந்த டீம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு? பாயிண்ட்டு சொன்னேன்னு என்ன உற்சாகம். வாங்க, மைக்கு வாங்க, மைக் கொடுங்க உங்கள் கையில். கரெக்டாக சொல்கிறாங்க, செக் பண்ணல. நீங்களாம் அப்படி வெறியாக பார்க்குறதை பார்த்தா கரெக்டாக சொல்கிறாங்களா பார்க்கலாமான்னு. உமன்ஸ் டே பற்றி இன்னைக்கு ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி, கிட்ட வச்சு பேசுங்கம்மா. பிரைஸ் லார்ட். உமன்ஸ் டே பற்றி இன்னைக்கு சொன்னாங்க. அது வந்துட்டு உமன்ஸு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஒர்க்கிங் உமனாக இருக்கணும், அதில் வந்து ஆக்டிவாக இருக்கணும், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு ரெபேக்காவை சொன்னாங்க. ரெபேக்கா வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருந்தாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து ஆர்கனைஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எக்ஸாம்பிளாக வந்துட்டு எஸ்தரை சொன்னாங்க. எஸ்தர் வந்து பொறுமையோடு நல்ல ஆர்கனைஸ் பண்ணி எல்லா காரியத்தையும் சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மூன்றாவது வந்து எம் வந்து மவுத்து கண்ட்ரோலாக இருக்கணும், வாய் கண்ட்ரோலாக இருந்து எல்லாமே பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்துட்டு மிரியாமை சொன்னாங்க. அதற்கு உதாரணமாக மிரியாமை பற்றி சொன்னாங்க. நாலாவது வந்துட்டு சொன்னாங்க. அது வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி உமனாக இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரி எல்லாத்துலேயும் புத்திசாலி உமனாக இருக்கணும். அது மறுபடியும் ரெபேக்காவில் பற்றி சொன்னாங்க. அதே போல் நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாலாவது வந்து நெவர் கிவ் அப், விட்டு கொடுக்கவே கூடாது, எந்த காரியத்தையும் நாம் விட்டு கொடுத்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி இந்த உமன்ஸ் டே கொடுத்தது இதுக்காக நன்றி. கரங்கள் தட்டுங்கம்மா. யாரா பேச வரீங்களா? 3 சான்ஸ் இல்லை 4 சான்ஸ். ஒர்க்கிங் உமனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம எல்லா காரியத்திலும் வந்து முன்குறித்து எல்லாம் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவது வந்து நம்ம மவுத் கண்ட்ரோலாக இருக்கணும், எந்த சூழ்நிலையில் எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எப்படி பேசணும், நம்ம எந்த நேரத்தில் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மவுத் கண்ட்ரோல் நம்மளுக்கு பெண்களாகி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்கனைஸ் எல்லா காரியங்களிலும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ராடினரி பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா லாஸ்ட்டில் வந்து நெவர் கிவ் அப், காரியத்தை நம்ம எடுக்கிறோமோ ஸ்டெப்பை மாற்றிட்டீங்களே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஒர்க்கிங் உமன். செகண்ட் ஆர்கனைஸ். ஓகே, சரி, ஓகே. மூன்றாவது மவுத். அங்கே சொல்லுங்க. அப்புறம் மூன்றாவது வந்து மவுத் கண்ட்ரோல் உமனாக இருக்கணும். நாலாவது வந்து எக்ஸ்ட்ராடினரி உமன்களாக இருக்கணும். நாலாவது வந்து நெவர் கிவ் அப்பாக இருக்கணும். ஓகே, கரங்கள் தட்டுங்கப்பா. நெக்ஸ்ட் யார் வராப்பா? இங்கே டீம் தான் கிடையாது, யாரன்னா வரலாம். ஏன்னா நீங்கள் டீம்னு சார்ந்த போட்டி போடாதீங்க, டக்குன்னு வாங்க. யார் வரீங்க? வாங்க, சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பெண்கள் தான் இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். முதலாவதாக ஒர்க்கிங் உமனாக இருக்கணும். இரண்டாவது
ஆர்கனைஸ் உமனாக இருக்கணும். 3வது மவுத் கண்ட்ரோல் பண்ணுற உமனாக இருக்கணும். 4வதாக எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெண்களாக இருக்கணும். மேலுமா நெவர் கிவ் பண்ணுற பெண். வெரி குட். சரி, கரங்கள் தட்டலாமா? கரங்கள் தட்டுப்பா. ஏங்க தப்பா சொல்லியா நீங்கள் சுகமாக இருக்காதீங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்களே. ஒர்க்கிங் உமனாக இருக்கணும். ஓ ஆர்கனைஸ்டாக இருக்கணும். மவுத் வாய் கண்ட்ரோலாக இருக்கணும். வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். நெவர் கிவ் அப். எல்லாமே நம்ம கிவ் அப் பண்ண. ஆமென். யாருன்னா சொல்ல விரும்புறீங்களா? குரூப் இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், விரும்புகிறீங்கன்னா கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்லிட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க என் குரூப்பில். இந்த குரூப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் எது சொல்ல போகிறீங்க? யாருன்னா சொல்ல போகிறீங்களா? வாங்க சொல்லுங்கள். முதலாவது சுறுசுறுப்புள்ள பெண்களாக இருக்கணும். 2வது காரியங்களை திட்டமிடுகிற பெண்களாக இருக்கணும். 3வது வாயின் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற பெண்களாக இருக்கணும். 4வது அசாத்தியமான காரியங்களை செய்கிற எக்ஸ்ட்ராடினரி பெண்களாக இருக்கணும். ஆமாம், கரெக்டா. 5வது எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் பாதியில் விடாமல் கடைசி வரைக்கும் முடிக்கணும். ஆமென். தமிழில் சுத்தமாக சொன்னதால கரங்கள் தட்டுங்கப்பா. சூப்பர். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும்? நல்ல ஒர்க்கிங் உமனாக இருக்கணும். 2வது நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறா இருக்கணும். 3வது மவுத் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். அதிசயமாக செய்யணும். நெவர் கிவ் அப். ஸோ இந்த 4 எங்களுக்கு ஏசப்பா எங்களுக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் ஜெபிங்க. அதெல்லாம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னே சிதறாமல் இதையாமல் சுமந்தீரே நன்றி. ஸோ அந்த எபினேசரை பாட்டு எல்லாரும் கண்களை மூடி, எசப்பா இந்த வாழ்க்கையில் எல்லாரும் எங்களை இப்படி ஒரு டிஸ்கரேஜ் பண்ணி எங்களை பேசினாங்க. நாங்கள் ஏதாவது குறைகள் இருக்கலாம், வாய்கள் பேசுகிறவளாக இருக்கலாம், இல்லை எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத தெரியாக்கலாம், ஒரு லேசியாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஒரு காரியத்தை நான் ஆர்கனைஸ் பண்ண முடியாத ஒரு தியானி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை எந்த காரியத்தை நான் விட்டு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாமல் இனியிலேருந்து நான் எல்லாத்துலேயும் சரி பார்க்க என்னை கற்றுத்தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபத்தோடு இந்த பாடல் எல்லாரும் பாடலாம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். நன்றி சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் நன்றி. எபினேசரே, கரங்களை உயர்த்துங்க. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒன்றுமில்லாமல் கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ்வை நன்மையா நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. நான் இதற்காக நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்பு
போல சுமந்தீரே அன்றொன்றை காண என் தேவைகள் யாவை கரம் நல்கியதே அன்றொன்றை காண என் தேவைகள் யாவை கரம் நல்கியதே நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பாடுவோம் பூரண வார்த்தையே இல்லை நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி சொல்வோம் நன்றி 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 கருப்போல சுமந்தீரே நன்றி ஆமென் அப்பா அண்டப்பா அன்றண்ட தேவைகளை எங்களுக்கு சந்தித்தீர் அதுக்காக அப்பா சொல்ல வார்த்தைகளே இல்லை ராஜா இம்மன்ட்ட காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லரா இருக்கீங்க எங்களையும் என் குடும்பத்தின் சபை மக்களையும் பார்க்குறவங்களையும் ஆண்டவரே அப்பா அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்துக்காக நன்றி சுவாமி அப்பா நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம் வார்த்தையே இல்லை ராஜா நீங்கள் எபினேசராக இருந்து என் குடும்பத்துக்கும் சபைக்கும் அந்த சபை மக்களுக்கும் சேலஸ்டி பார்க்குற எல்லாருக்கும் ஆண்டு நீங்கள் இருந்ததுக்காக நன்றி சுவாமி உங்கள் தயவு கிருபை அந்த பா எல்லாரும் தொடரட்டும் ராஜா இம்மட்ட காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவரா எங்கள் மத்தியில் இருங்க ராஜா எங்க பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரே நீங்க தான் துணை சுவாமி ஆண்டவர் எல்லா தீங்கிலிருந்து விலகி இந்த பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா அந்த சபைக்கு எல்லா தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவர் எல்லா பொருளாதார தேவைகளை சந்திக்கப்பட்ட ராஜா ஒரு குறையில்லாம எங்களை வழி நடத்துங்க ராஜா இந்த பிள்ளைங்களையும் ஒரு குறையில்லாம நடத்துங்க யாராரு வேதனத்தோட பார்க்குறாங்களோ அந்த குறைகளோட பார்க்குறாங்களோ அந்த குறைகளாக நிறைவேற்றி தாங்க ராஜா எந்தெந்த பிரச்சனை நின்று இருக்கிறார்களோ அவங்க குறைகளை நிறைவேற்றி தாங்க தப்பா அப்பா யார் சுகத்தோடு இல்லாதவங்க பலத்தை தாங்க ஆண்டவரே அப்பா சொல்றாப்பா ஆண்டவரே அப்பா ஆரியாக பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா ஒரு தீன் அந்த பிள்ளைக்கு வராமலுக்கு எல்லாத்துலையும் பலனையும் ஆரோக்கியத்தை அந்த பிள்ளைக்கு தாங்க ராஜா யார் சுகத்தை இல்லை சிஸ்டர் எனக்கு இந்த டெஸ்ட் கொடுத்துருக்க அந்த இதை கொடுத்துருக்க அதை கொடுத்துருக்க சொல்லியிருக்கிறார்களோ எல்லா டெஸ்ட் நார்மலாக வர கிருபா தாங்க அவங்களை பலப்படுத்துங்க ராஜா கர்த்தர் தாமே ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்க அவங்களை குடும்பத்தில் வழி நடத்துங்க ராஜா அந்த பிள்ளைங்களை சாட்சா நிறுத்துங்க அப்பா ஆண்டவர் வந்திருக்க ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க திருமணம் ஆகாத பிள்ளைங்க நல்ல ஒரு வாழ்க்கை தாங்க குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல குழந்தை பக்கை தாங்க அப்பா சர்ச்சு தேவைக்காக யாரோ ஒருவர் வந்து ஜெபிங்கம்மா சர்ச்சுக்காக எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும் எல்லாம் வந்து யாரோ ஒருவர் ஜெபிங்க நமக்கு சோத்திரம் 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 அப்போ எல்லாம் கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது இந்த காணிக்க பாட்டு நேராக எல்லாரும் மேலே போயிடலாம் வாங்க முடிக்கும் போது சோத்திரம் 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 ஜெபிங்கம்மா Praise the Lord. எல்லாரும் கூடி ஜெபிங்கம்மா சோத்திரம் அப்பா நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா எங்களுடைய கர்த்தாவே எஸ்தர் பிரேயர்க்காக நாங்க ஆண்டவரே அப்பா ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த உபவாச கூட்டத்திலே ஆண்டவரே அப்பா சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே ஆமென் அப்பா சோத்திரம் சோத்திரம் காட்டி இருக்கிற அந்த இடத்தை நாங்கள் வாங்கவும் ஆண்டவரே அதுக்கு தேவையான காரியங்களை தேவன் சந்திக்கும்படியாக உம் பாதத்தில் வருகிறோம் சுவாமி நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே அப்பா ஜீவன் தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்திலே உண்டு ராஜா எங்களுக்கு சகலத்தையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீரப்பா நன்மையான ஈவுகள் அனைத்தும் எங்கள் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் எங்களுக்கு கிடைக்கும்படியாக மன்றாடி இந்த நேரத்தில் பாதத்தை பணிந்து துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு எஸ்தர் பிரேயருக்கப்பா விசாலமான ஒரு இடத்தை என் தேவன் எந்த நோக்கத்துக்காக கர்த்தாவே காட்டினீரோ ஆண்டவரே அந்த இடத்தை ஆண்டவரே எங்களுக்கு சொந்தமாகவும் ஆண்டவரே அதில் சபையாக கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற மாதிரியின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் கட்டவும் ஆண்டவரே அப்பா நாங்கள் சம்பூர்ணமாய் விடுதலையோடு ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாங்கள் குதூகலத்தோடு அந்த இடத்தில் உன் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டும் அநேகமான ஆயிரமான ஆத்துமக்கள் அங்க வந்து உம்மை தொழுது கொள்ள ஒரு ஜெப வீடாய் ஆண்டவரே அப்பா அதை நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா எல்லா பண தேவைகளும் பொருட்கள் தேவைகளும் அதிகாரிகளுடைய கண்களில்
ஆண்டவரே தயை கிடைக்கும்படியாகவும் சுவாமி எல்லா நிலையிலும் ஆண்டவரே எப்பொழுது ஆண்டவரே அந்த இடத்தில் போய் ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர் பிரே செய்தாரோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அதை கத்தாவே முடிக்கிற நேரத்திலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா சமூகத்தை கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவர் ஐயாவோடு இருந்த ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் முடிக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாய் மன்றாடி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை அப்பா ஆண்டவரே இயேசுவின் மூலமா ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்ப எல்லாரும் காணிக்கை நடக்கமெல்லாம் கரங்களை தட்டி அவங்களுக்காக உற்சாகப்படுத்துங்கம்மா சாட்சிக்காக. ஆமென் அப்பா. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபமானதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் அதே போல சுவாமி அப்பா சாட்சியாக நிற்கணும் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் நாங்கள் முடிச்சு கொடுக்கணும் சுவாமி அப்பா. இருக்கிறவங்களையும் அப்பா யார் யார் என்ன தேவையோடு வந்திருக்காங்க தேவையாக நிரோதித்தாங்க பார்க்குறவங்க அப்படியே ஆசீர்வதிங்க பலப்படுத்து காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். அவங்களெல்லாம் ஒரு கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துங்களா காணிக்கை பாட்டுக்காக. சுற்றி நின்று
கரங்கள் தட்டப்பா, நல்லா இருந்ததுல. சோத்ரம். எல்லா கண்களும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் நீங்கள் ஆண்டவரே எங்களை கரை நீட்டி எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவர் ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் அப்படியாக ஆண்டவர் எல்லாத்துலேயும் ஆண்டவரே எக்ஸ்ட்ராடினரி உமா நாங்கள் இருக்க கிருபத்தாக எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா உமக்கு சோத்தர் ராஜா. அப்பா இந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பா பெண்கள் கூட மூலமாக எங்களை ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பார்க்குறவங்க அப்படியே ஆசீர்வதிங்க ராஜா. இல்லை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க அப்பா. இருக்கிறவங்களையும் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அப்பா சுகத்தோடு வழி நடத்துங்க, தேவைகளோடு நடத்துங்க ராஜா. எல்லாம் குறைகள் நிறைவேற்கிற தேவன் சுவாமி உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். கண்ணீரோடு விதைத்திருக்க பிள்ளைகள் கம்பீரத்தோடு இருக்க கிருபத்தாங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதி பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், என் முழுமை பசுநாமத்தே ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம், கர்த்தர் சகலமும் மறவாதே. ஆமென் அப்பா. இயேசுவின் நாமத்தில். God bless you.